வந்து ஜெபிப்போம். என்கிட்ட இன்னைக்கு காலையில் 2-3 பேர் சாட்சி சொன்னாங்க. அந்த சாட்சியை வச்சு என்னை ஒருத்தர் கேட்டாங்க, ஏன் ஃபாதர் உங்களுக்கு அந்தோனியார் ரொம்ப பிடிக்கும்? நான் வந்து ரொம்ப நாளாக சொல்லாத இப்போ ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். ஏன்னா அந்தோனியார் என் வாழ்விலே எப்படியா, நானும் அந்தோனியாரும். நான் வந்து 2ஆம் வகுப்பு படித்து கொண்டு இருந்தேன். அப்போ நான் வந்து கருப்பா கரையில் இப்போ மட்டும் அப்படி தான் சேர்ப்பீங்க, கட்டையா குட்டையா நல்லா பிடிப்பேன். இந்த ஃபோட்டோலாம் இருக்குது வீட்டில். 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் ரொம்ப நாட்டி. அவன் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் ஆனுவல் டே வைப்பாங்களே, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரில் சொல்லுவாங்க. ட்ரில் 10 பேர் ரவுண்டாக இருக்கும், அப்படி வச்சு என்னையும் கூட அந்த ட்ரில்ல 2ஆம் கிளாஸ் படிக்கும் போதே நான் வந்து 7 வயசு நினைக்கிறேன் போனேன். எனக்கு வந்து சின்ன வயசுலன்னா இங்கே நெத்தி இருக்குல்ல, நெத்தி ஃபுல்லாக எனக்கு மறு இருக்கும். மறு அப்படியே அப்படியே ஒரு மறு இல்லை, நிறைய மறு இருக்கும், அப்படியே கொச்சன்னு இருக்கும் நினைக்கிறேன். எனக்கு அது பெருசாக தெரியல. ஆனால் அது என்னை எங்கே பாதித்தது என்பது தான் ஆசிரியர்கள் நிறைய பேருக்கு நான் சொல்வேன், நீங்கள் அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எனக்கு வந்து இந்த ட்ரில்லில் எல்லாருக்கும் போட்டு ட்ரெஸ்லாம் போடுவாங்கள்ல, போட்டு வெள்ளை சட்டை வெள்ளை ட்ரௌசரு பவுட்ரு போட்டு மூஞ்சிக்கு போடணும். எனக்கு போட வேண்டிய டீச்சர் வந்து சொல்லிச்சு, நான் உனக்கு போட மாட்டேன்னு சொல்லிச்சு. ஏன்? என் மூஞ்செல்லாம் அந்த இந்த இடத்துல பரு எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக ஹர்ட் வெரி மச். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நேராக நானே பவுட்ரு போட்டுக்கிட்டு நானே போய் ட்ரில்லாம் ஆடிட்டு போனேன். எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ என்ன பண்ணணும்னு தெரில. அந்த காலத்தில் சொல்லுவாங்க நினைக்கிறேன், குதிரை இருக்குல்ல, குதிரை அதோடைய முடி தெரியுமா, வால் முடி, அதை எடுத்து அந்த கட்டினா விழுந்துரும் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, சரி நம்ம கட்டலாம் அப்படின்னா. நான் சொன்னேன், என்ன பண்ணுவே தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்றும் இல்லையே, எனக்கு தான் ஃபுல்லாக இருக்க. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் சொன்னேன் எனக்கு ஸ்கூலுக்கே போக பிடிக்கல, எனக்கு எல்லாம் இந்த மாதிரி எனக்கு அந்த டீச்சர் பண்ணது ரொம்ப கோவம் வந்துச்சு. நான் பயங்கர பாருங்க 2ஆம் கிளாஸ் முடிவுக்கு எவ்வளோ கோவம் பாருங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு அந்தோனியார் கோயில், நாங்கள் சென்னையில் தான் இருக்கோம், இப்போ பாரிஸ் அந்தோனியார் கோயில் கூட்டு போகிறாங்க. அவர் அந்தோனியாலாம் தெரியாது எனக்கு. வந்து எங்கள் அம்மா சின்ன பையனால் கூட்டு போகிறாங்க. எனக்கு இன்னும் பசுமரு தானி போல் அது எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, உப்பும் மிளகும் எடுத்து அங்கே அந்தோனியார் சுருவருக்கு போட்டு சொல்கிறா, இந்த இதெல்லாம் போகணும், என்னது இந்த பருவெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சின்ன பையன் தானே, அப்போ எனக்கு தெரியாது. நடந்தே போகணும், மதியம் ஒரு இருக்கும் 12:30 மணி இருக்கும். அது மாதிரி போயிட்டு இது நடந்தது தான். அதான் நான் வந்து ரொம்ப மிகைப்படுத்தி பேசுவதாக நினைக்க வேண்டாம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் போகிறேன், அந்த உப்பும் மிளகும் தூக்கி போட்டு எங்கள் அம்மா அங்கேருந்து உப்பையும் மிளகு எடுத்து வாயில் போட்டுக்கோன்னாங்க. போட்டு அந்தோனியார் சொல்லு, இந்த இதெல்லாம் போகணும், பருவெல்லாம் போகணும் சொல்லி ஜோம் பண்ணினாங்க. அப்போ சும்மா அவங்க நம்ம சின்ன பையன் தானே சொல்லிட்டு நான் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். நீங்கள் நம்ப மாட்டீங்கள, எனக்கு பருவே இல்லைங்க, சத்தியமாக சொல்கிறேன். இதை சாட்சியை நான் காலை சொன்ன ஒரு அம்மா சொன்ன, ஃபாதர் உண்மையாக சொல்லுங்க, நீங்கள் அந்தோனியாரை பார்த்துட்டு வந்தோடனே பருவு பூந்துச்சா? எனக்கு தெரியல, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா என்னுடைய வயசு வந்து 7 வயசு. நான் உள்ளே போகும்போது பரு இருந்துச்சு. ஆனால் அந்த போட்டுட்டு வீட்டுக்கு வந்த அந்த பரு இருந்த இடமே தெரியல. நான் எந்த மருந்தும் மாத்திரையும் போடவில்லை. அப்போ தான் ஐ ஸ்டார்டட் லவ்விங் திஸ் மேன். யார்? நம்மளால லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு அந்தோனியார். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் ரொம்ப லவ் பண்ணுவேன். அதாவது நான் சொல்லலை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்தோனியார். நான் ரொம்ப அதே மாதிரி நான் இன்னும் சொல்லி முடிச்சிடறேன். நான் வந்து படித்த ஸ்கூலில் அந்தோனியார் சுருவம் இருக்கும். ஏன்னா பைத்தியக்காரத்தனமாக இருக்கும், கோச்சிக்காதீங்க. எக்ஸாம் போகும்போது போய் அந்தோனியார் நிற்பார். அந்தோனியார் கிளாஸ் ஃபஸ்ட்டு வரணும், மார்க் வாங்கணும், அப்படியே ஆட்டுவேன். யார தெரியல, அவர் ஓகே குட், கிளாஸ் ஃபஸ்ட்டு மார்க், கைத்தட்டேன் ஜோரா சாஸ்திர. அப்போ நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல, ஐ திங்க் இதெல்லாம் நம்ம அறிவு சார்ந்த விஷயமா அப்படின்னா இல்லை. நீங்கள் சொல்லலாம், என்ன ஃபாதர் நீங்கள் ஒரு ஃபாதராக இருக்கீங்க, இதான் நம்பிக்கை. இங்கே தான் நான் பார்க்குறேன், எவ்வளோ படிச்சிருக்கேன், நான் எத்தனை புக்கு படிச்சிருப்பேன், எவ்வளோ பெரிய படிப்புலாம் எல்லாம் வேஸ்ட். இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்வை. இன்னைக்கு காலையில் ஒருத்தர் வந்தாங்க, அவர் இந்து, ரொம்ப எனக்கே கொஞ்சம் ஃபீலிங் ஆயிடுச்சு, எனக்கும் ஆயிடுச்சு, சின்னஃபாருக்கு ஆயிடுச்சு. அவர் பேர் செல்வராஜ், ஆட்டோ ஓட்டுறார். எனக்கு தெரியும் அவருக்கு ஒரு தவறாமல் எல்லா சமயக்கும் வருவார். ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம். காலையில் நான் மாஸ் முடிச்சுட்டு மேலே போயிட்டேன். ஃபாதர் சொல்கிறேன், ஃபாதர் ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க, சாப்பாடுக்காக காசு தரணும், உங்களை பார்க்கணும் சாட்சி சொல்லணும். வந்து பார்த்தா அவர் தான் செல்வராஜ். இப்படி தான் பண்ணுவார், இப்படி தான். அவருக்கு இந்துல அதனால. அப்போது அந்த மகளுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, அவருக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணுக்கு பிரெயின் ஃபீவர், ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அப்போ என்கிட்ட அந்த பொண்ணையை கூட்டின்னு வர்றார். ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாதம் வச்சுக்கலாம், 6 மாதம். நான் உடனே தான் சொன்னேன், அந்த எண்ணெய்லாம் கொடுத்தா போவோம், நீங்கள் அந்தோனியை வேண்டிங்க, அந்தோனியை வேண்டிங்க. அவர் சாதாரண இந்து, எனக்கு வந்து மெய் சிலிக்கிறது அதை நான் சொல்லும் போது, ஏன்னா நான் ஃபீல் பண்ணி சொல்கிறேன்.
தவறாம வருவார். ஏன்னா உதவி பங்கு தந்தையும் பார்த்திருக்கிறான். இன்னைக்கு காலையில அந்த காட்சி எப்படி இருந்துச்சுன்னா, அவருடைய மனைவி, அந்த பொண்ணு இப்போ ஒல்லியா இருக்கு. ரொம்ப அந்த குடும்பம் பார்த்தா ரொம்ப சொல்லுவாங்க, வறுமையில் வாழ்கிற ஒரு குடும்பம். 20,000 எடுத்து வைக்கிறாங்க மேல. எதுக்கு? அந்தோனியார் சாப்பாடு போடும். நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் சொல்லுவாங்க, ஏன் வாங்க மாட்டேன்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். அவங்க நகைய அடமானம் வச்சு அந்த 20 நான் சொன்ன இந்த காசு நான் வாங்கக்கூடாது அழுகுறாங்க. இதுக்கு சாட்சி உதவி பங்கு தான். இல்லை ஃபாதர், நீங்க வாங்கி ஆகணும். 5 பைசா வட்டி. நான் எங்க இருக்கு எனக்கே தெரியல. நீங்க யோசிங்க. இப்போ இந்த அந்தோனியார் அவங்க சொல்றாங்க, நாங்க வேண்டிக்கிட்டோம் அவர்கிட்ட, நாங்க வேண்டிக்கிட்டோம். அந்த பொண்ணு சொல்லுது, நான் உணர்ச்சி வச பேச்சா நினைக்காதீங்க, நான் வாழ்றதே அவர் தான் ஃபாதர், அவரால் தான் ஃபாதர் நான் வாழ்றேன். நான் செத்து போயிருப்பேன் ஃபாதர், என்னத்துக்கு டாக்டர்லாம் கைவிட்டாங்க ஃபாதர். இப்போ இது நீங்க எப்படி இதை என்னால் விவரிக்கவே முடியவில்லை. நான் சொன்னேன் வாங்கவே மாட்டேன். அப்புறம் நாங்கள் பேசி ஒரு சின்ன அமௌண்ட் வாங்கி மீதி காசு கொடுத்து நீங்கள் தொடர்ந்து வாங்க. ஆகவே நான் என்ன சொல்ல வர்றேன், கரையோடி கொடுத்துடலாம் அந்த குடும்பத்துக்கு. செல்வராஜ் அவர் பேர். அவர் ஆட்டோ ஓட்டுப்பார். நான் ஒன்றா காட்டுறேன் அவங்கள ரொம்ப அருமையாக. இது மாதிரி எண்ணற்ற சாட்சி. இன்னைக்கு கூட காலையில் சுமதி நம்ம பங்குச்சுன்னு சொன்னாங்க. அவங்க இந்த பங்கை விட்டே போயின்னு ஆசைப்பட்டாங்களாம். அவங்க சொன்ன வார்த்தையை பதிவு செய்கிறேன். ஆனால் அந்தோனியார்ட்ட வேண்டேன்னு நானா 1 வாரம் இல்லை 13 வாரம் ஏதாவது இந்த பங்கு விட்டு போன ஒரு காரணத்துக்காக அந்தோனியார் சொன்னாங்க, நீ என்ன விட்டு எப்படி போவ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சொந்த வீடை கொடுத்துட்டாராங்க அந்தோனியார். கை தட்டுங்க ஜோரா. இயேசு பெரியமானவர்களே, நான் இதை மாதிரி எண்ணற்ற சாட்சிகளை என்னால் சொல்லி கொண்டே இருக்க முடியும். இது என்னுடைய நம்பிக்கை. நான் சொன்னேன், எனக்கு மறு போனது, நான் நிறைய மார்க் வாங்கினது, அதெல்லாம் அஃப்கோர்ஸ் படிக்கக்கூடிய பையன்தான். இருந்தாலும் இந்த ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கும். இங்கே இருக்கிற அந்தோனியார் பயங்கர பவர்ஃபுல். ஸோ இங்கே இருக்கிற நீங்கள் அனைவருமே இதே ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து வாருங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்வில் அந்தோனியார் நிறைய ஆசீர்வாதங்களை பொழிவார். மதுரமான திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின்
மாசற்ற திருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்கள் புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.